அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூலில் நிறைய மாற்றங்கள். ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. 11, 12, 13 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், 14, 15, 16 சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, அது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கிடைக்காதவங்களுக்கும், கவுன்சிலிங்கில் கலந்துட்டு கிடைக்காதவங்களும், கிடைச்சி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணவங்களும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பி பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ண முடியல. திருப்பி 16th வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் எம்சிசி என்ன சொல்லியிருக்காங்க, 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்டாக் 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது பார்டரில் இருக்கிற குழந்தைகள், அது தமிழ்நாட்டில் பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகணுங்க. அப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது எஸ் பர் த எம்சிசி நோட்டிஃபிகேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். அது லேட் ஆகும், அந்த டேட்டை வந்து இன்டிமேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கல. உள்ள நம்ம லாகின் பண்ணி போனோம்னா 17, 18 வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பட் இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, சென்டாக் மாதிரி அது ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை 22ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போகணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்து 19th இருக்கு. அப்போ 19th நிறைய குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்லூரியில் கிடைக்காம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் சேர்ந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம வேகன்சி பார்த்தீங்கன்னா 75 இடங்கள் தான் வந்திருக்குது. அப்போது நிறைய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போகணும் அப்படின்னா, நமக்கு ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரெசிக்னேஷன் டேட் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, சென்டாக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் ரிசைன்மெண்ட் போவாங்க. அது ஒரு 50 குழந்தைகள் ஆகுது. நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போனாங்க அல்லது 100 குழந்தைகள் போனால் கூட பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டுங்க. அப்போது இது நடக்கணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 2 கவுன்சிலுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸை 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா, சென்டாக் மாதிரி கொண்டு போனாங்கன்னா நிறைய குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா என்னாகும், ரவுண்ட் 1 ஒரு சீட்டு கிடைச்சி சேர்ந்துருப்பாங்க. அப்போ அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்டரில் இருக்கிற தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடங்களும் நமக்கு மாற்றங்கள் வருங்க. ஸோ போன வருஷம் 165 இடங்கள் வந்தது. இந்த வருஷம் ஒரு 170 இடங்கள்லாம் வரும்னு நினைச்சோம். பட் 100 இடங்கள் குறைவாக தான் வந்திருக்குது. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய குழந்தைகள் எடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். ஸோ அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. அது உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியை சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி எடுத்து அது ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அப்போ இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், என்னைக்கு வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை. அப்போ அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ 18th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், 18th ரிசல்ட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது டென்டேட்டிவாக ஒரு டைம் பீயிங் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம என்ன மார்க் வரைக்கும் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அடுத்தது நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இடம் இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறோம், இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபீஸ் அஃபோர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ எம்பிபிஎஸ் அப்ராடில் படிக்கலாம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் அளவுக்கே நமக்கு எம்பிபிஎஸ் அப்ராடில் படிக்க முடியும். அடுத்தது என்ஆர்ஐ லேப்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறைய காம்படிஷனாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, அடுத்தது என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டுக்கு போகும். ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது ஃபீஸ் 21.5 lakhs கட்டினா தான் நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் சேர்த்துனா 25 lakhs 26 lakhs வருதுங்க. அப்போ இந்த 26 லட்சம் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கிறனால நிறைய பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். பட் ஒரு சில கல்லூரிகள் ஃபீஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 21.5 + 4 25 lakhs 26 lakhs பதிலாக ஒரு சில கல்லூரிகள் என்ஆர்ஐ லேப்ஸனுடைய ஃபீஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு அடிஷனலாக இந்த இன்புட் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா தன்மையான வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.